பேர் பவித்ரா. நான் வந்து நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் எனக்கு லாசிக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு வந்து முக்கியமா வந்து என்னோட கரியர் பொறுத்த வரைக்கும் நான் மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் வேரிங் ஸ்பெக்ஸ். அது எனக்கு ரொம்ப மைனஸ் பாயிண்டாக தெரிஞ்சதுனால நான் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட மிலிட்ரி கெரியருக்காக அவங்க கொடுத்த எனக்கு கைட்லைன்ஸ் படி எனக்கு ஸ்பெக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பா லாசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். இந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஐ டாக்டர், அவங்களே வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி இந்த டாக்டர் எல்லாருமே பார்த்தோம். இங்க மொத்தம் 3 டாக்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே ரொம்ப கைண்டா இருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கூலா இருக்காங்க. அண்ட் தே ஆர் வெரி பொலைட் டு அஸ் அண்ட் தே ட்ரீட் வெரி நைஸ்லி. எனக்கு என்ன சொல்லணும்னா தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி சேஃப்லி. பிகாஸ் எல்லாமே கொரோனாக்காக வந்து ப்ரிகாஷன் எடுத்து டெம்பரேச்சர் செக் பண்றது, ஹேண்ட் வாஷ் எல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சேஃப் டு கம் ஹியர். அண்ட் நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இருக்கும்போது நம்ம வந்து தைரியமா இங்க வர முடியும். ஸோ இந்த லாசிக் பண்ணதுனால எனக்கு இப்போ வந்து நல்லாவே கண்ணு தெரியுது. அண்ட் இப்போ எனக்கு பாயிண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எனக்கு 4 சம்திங் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ எனக்கு 0.5 தான் இருக்கு. அண்ட் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த மிலிட்ரி அண்ட் அஃப்கேட் இல்ல நேவிக்கு போறவங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலோட அந்த 3 டாக்டர்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி எஃபிஷியன்ட் அண்ட் தே நோ அபவுட் திஸ் ஃபீல்ட் வெரி நைஸ்லி அண்ட் தே ட்ரீட் அஸ் அக்கார்டிங் டு த வே த மிலிட்ரி, நேவி அண்ட் டிஃபென்ஸ் சம்திங் தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி. அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரியே வந்து நம்மள வந்து டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுக்கறாங்க. சோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறதும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எஃபிஷியன்டா கரெக்டா வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி தராங்க. இப்போ இந்த ஃபீல்ட்ல அதாவது டிஃபென்ஸ் வந்து சூஸ் பண்றவங்க நம்ம வந்து 3 இது இருக்கு, 3 ஸ்டெப்ஸ் தாண்டி தான் போகணும். ஸோ நம்மளுக்கு கடைசியா தான் வந்து எப்பவுமே மெடிக்கல் வைப்பாங்க. நம்ம வந்து முன்னாடியே வந்து மெடிக்கல் வந்து ஃபிட்னஸ்க்கு கரெக்ட் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல்ல வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ட்ரீட் பண்ற விதம் எப்பவுமே பெஸ்டா இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம எந்த பாதையில போகணும் அப்படிங்கறது வந்து கரெக்டா அவங்க வந்து கணிச்சு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து பினான்சியலாவும் வந்து பாக்குறது இல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு கைடிங் பண்றாங்க. பிளஸ் நம்மளுக்கு வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து மெடிக்கல் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான்